ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டாம்பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது எவல்யூஷன் தானே, நல்ல விஷயமாக தான் இருக்குது. டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாகதோ, திங்கிங் ஆகட்டும், ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது, எல்லாமே மாறி இருக்கு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அது நம்ப வேண்டியது தானே. ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அது நம்ம ஒத்துக்க வேண்டியது. அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆகிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆகிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறதுல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையுங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரியாக பண்ணணும், எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம். தமிழ் சினிமா பல உச்ச நட்சத்திரங்களை சந்தித்திருக்கிறது. அந்த உச்ச நட்சத்திரங்களில் தவிர்க்க முடியாத நபர் என்று பார்க்கும் போனா நம்ம மோகன் சார் சொல்லலாம். பொதுவா வெற்றியில தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவதுதான் வெற்றின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நபர்னு பார்த்தா அது மோகன் சாருக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு. எண்ணற்ற வெள்ளி விழா படங்கள், 100 நாள் படங்கள், 500 நாட்கள் படங்கள், 375 நாள் படங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் அவருடைய கேரியர் கிராஃப்ல இருக்கு. அதாவது பொதுவா ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க, மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட தீக்குச்சியின் தியாகம் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது போல் நம்மளுக்கு பல்வேறு பரிணாமங்களில் அவர் பயணித்திருக்கார். கதாநாயகனாக, வில்லனாக, எதிர்நாயகனாக, குணச்சித்திர பாடத்தில் காதலியை ஏமாற்றுபவராக, சொந்த மனைவியை கொல்ல துடிக்கும் 100வது நாள் படத்துல ஒரு கொடூரமான கணவனாக பல்வேறு பாத்திரங்களில் நடித்திருந்தாலும் பெண்கள் மத்தியிலும் அனைவரின் மத்தியிலும் இவர் நம்ம மோகன் சார் என்று இன்றும் அன்பால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த படத்துல ஹரா படத்துல அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லலாம். நான் நல்லவன் சொல்ல மாட்டேன், நான் மிகவும் நல்லவன், மற்றவர்களும் அது போல் இருக்கும் வரை, என் சுண்டு விரலை மிதிக்கும் வரை நான் யாருடையும் கழுத்தையும் பிடிக்க மாட்டேன் இப்படின்ற ஒரு விஷயத்தை சாராம்சமாக கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எந்த அளவுக்கு வெகுண்டு எழுதான்றதுதான் இந்த ஹராவோட சாராம்சம். அதனாலதான் இந்த ஹராவோட ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா மோகன் மோகன்னு சொல்லி துப்பாக்கி ஏந்தி வருகிறார். வணக்கம் மோகன் சார். வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதிரடியாக மோகன்னா வரீங்க. அப்படி இருக்கும்போது ஹராவை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும். நிறைய கதைகள் வரும், கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் அப்படி ஒரு டைரக்டர், நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு. ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது இதெல்லாம் நல்லா இருக்கே, இதையே கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேனா, லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங். எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அப்படியே பேச பேச சில நாட்களாக 7th டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது. அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ப்ராஜெக்டில் நடித்தேன், நல்லாயிருக்கும், கூட்டணியாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் சார், இப்போது பல சாதனைகள் புரிந்த சச்சின் டெண்டுல்கர் திரும்பி களம் இறங்கும் போதும், பல சாதனை புரிந்த மைக்கேல் ஜாக்சன் திருப்பி ஸ்டேஜ் இறங்கும்போது முதல் முறை அப்படின்ற ஒரு வயிற்றுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்ததா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹராவில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு இல்லை, பூசணிக்காய் உடைக்கும் போதும் அதே தான் பட்டாம்பூச்சி தான் எனக்கு. ஹராங்கிற படம் என்னோட பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டாம்பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குது. அதை எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது
கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம்பூச்சி தான். ஸோ ஹராவோட இந்த கேரக்டர் இது வரைக்கும் நீங்க பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. சொல்லும்போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூட் உள்ள கேரக்டராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிறு இடைவெளிக்கு பிறகு வர நீங்க எந்த அளவுக்கு சினிமாவை மிஸ் பண்ணிருக்கீங்க, சினிமா உங்களை மிஸ் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரையும் மிஸ் பண்ணதா இல்லவே இல்லை. எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறவன். சினிமா எப்போ வரும் எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம், ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் சினிமாவை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், பல வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் பார்வையில் சினிமா வந்து எந்த அளவுக்கு எவல்யூஷனாக முன்னேறி இருக்கு, டெக்னிக்கலி எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ்ன்றது 100 நாள் சில்வர் ஜூப்ளி தவிர்த்து 3வது நாளே சக்சஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் டிரான்சிஷன் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவல்யூஷன் தானே, நல்ல விஷயமா தான் இருக்கு. டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாவதோ திங்கிங் ஆகட்டும், ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது, எல்லாமே மாறி இருக்கு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த 3 நாளோ 2 நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னா அது நம்ப வேண்டியது தானே. ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அது நம்ம ஒத்துக்க வேண்டியது. அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குனர்னு நான் நம்புகிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. சார், உங்களோட கேரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 மாசத்துல 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு அக்டோபர் 22 வந்து ஓ மானே மானே படமும், அக்டோபர் 23 வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஒரே நாள்ல 3 படம், உதயகீதம், பிள்ளை நிலா, தெய்வ பிறவி. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும், என்னோட ரசிகர்களுக்கு நன்றி. இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்தை மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு, ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இறைவனுக்கு நன்றி. சார், ஹரால வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர வேண்டும்னு ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்கா கன்சீவ் ஆயிருக்கு. இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறத இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாமல் அவன் பயந்துக்கவே மாட்டான்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையுங்கிறது நான் நம்புறேன். ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது சரியாக பண்ணணும், எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான். அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்புகிறேன், நானும் அது கரெக்டாக ஒத்துக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் விஜயஸ்ரீ, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் டீசர்லேயே அதிகமாச்சு. அதில் உங்களுக்கு டைலாகே கிடையாது, விஷுவலாக தான் காமிச்சாங்க. இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டிராவல் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன். ஐ எம் ஸோ ப்ரவுட். நம்ம இந்த படம், இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறதா. பாலு மகேந்திரா சார் எப்பவுமே சொல்வார், ஒரு டைமில் நாடகங்களுக்கும் சினிமாவுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, நாடகம் வெறும் டைலாக் ஓரியன்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கிறதா ரொம்ப முக்கியம். எத்தனையோ விஷயங்கள் டைலாகோடவும் கன்வின்ஸ் பண்ணலாம், வித்தவுட் டைலாகும் கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த மாதிரி இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்கிறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. அவர்கிட்ட பலமே அதுதான்.
சார் இன்னைக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. இந்த ஓடிடி வந்து இன்னும் ஏர்லியரா வந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட், அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வேர்ல்டு. நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்க 80s பாப்புலரான ஹீரோ, இப்போ இந்த 80s ஆர்டிஸ்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும்னா நீங்க யார் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகைகள். ஸோ தொடர்ந்து எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தா பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க மைண்ட்ல இருக்கு? உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்பயர் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணா நான் ஒத்துக்கிறேன். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே சில ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் வியூஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸோன்றது வந்து அது டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகல. சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு, ஆனா அது வந்து டிக்கெட்டா கன்வர்ஷன் ஆகலன்றதும் ஒரு சாரார் சொல்றாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலத்தின் கட்டாயம், எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகித்தான் போகணும், அவ்வளோதான். இது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெய்லர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ட்ரெய்லர், அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்த அன்றைக்கே அவங்க பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை, போய் பார்க்கலாம், இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னைக்கு வந்து பொதுவா வந்து திரைப்படங்கள்ல வந்து பேக்ட்ராப்ல வந்து பழைய படங்களோட போஸ்டர்ஸ் காமிப்பாங்க அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல பழைய படத்தோட பேனர்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரீரிலீஸ்ன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிறைய படம் சக்சஸும் ஆயிருக்கு. வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா. சக்சஸ் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதுல வந்து ஸோ இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிற 3 படங்கள், உங்க படங்களோ இல்ல மற்ற படங்களோ? 1000ல் ஒருவன் நிச்சயமா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், வாத்தியார் படம், அதுல இந்த டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், நாயகன் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், தியேட்டரில் போய் பார்க்கணும். சார் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 2 படம் இல்ல 3 படம் ஜெயிச்சா அடுத்த இலக்கு சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பொதுவாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பல வெளிவிழா படங்கள், பல 100 நாள் கொடுத்த மோகன் ஏன் சைலண்டா இருக்காரு? நீங்க தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியா நான் சொல்ல முடியும். ஒரு ஹீரோவா நீங்க கற்றது என்ன, பெற்றது என்ன? எப்பவுமே மனிதனா இருக்கணுங்கிறது ஆசைப்பட்டா தான் எல்லாமே நிரந்தரம் நான் நினைக்கிறேன். பெற்றது மக்களோட ஆதரவும் அன்பும் இறைவனோட ஆசீர்வாதமும் எல்லாமே பெற்றிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணா ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு விஷயங்கள் இருக்கு. அது போல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா? நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே. அதனால கதைக்கு என்ன தேவையோ, இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல இருக்கிறதா என்னோட எப்பவுமே உடன்பாடு. கூட்டணியா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும். அது பண்ணால் படங்கள் ஜெயிக்குங்கிறது நான் நம்புகிறேன். எந்த மாதிரியான விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட் மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறதே இறைவன் அதுதானே கொடுத்துருக்கான் நமக்கு. அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ்